மிக்க நன்றி திரு சண்முகம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகவர்கள். சார் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது, எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இயற்கையான கூட்டணியாக இது அமைந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அமித்ஷா. எப்படி பார்க்கிறீங்க? வணக்கம். இது எப்படி இயற்கையான கூட்டணி சொல்ல முடியும்? இது ஒரு கள்ள கூட்டணி இவ்வளவு காலமா இருந்துச்சு. இந்த கூட்டணிய நாம் குறிப்பா அதிமுகவை சார்ந்த தலைவர் குறிப்பா ஜெயக்குமார் அவர்கள் பத்திரிகையாளர் உங்களிடம் பேசும்போது என்ன சொன்னார்? அவரு இப்பவும் இல்லை எப்பவும் இல்லை பாஜகவோட கூட்டணி என்னாரு. காரணம் என்ன சொன்னாரு? நாங்கள் தெய்வமாக வணங்குகின்ற புரட்சி தலைவி அம்மாவை பார்த்து குற்றவாளி, சிறை தண்டனை பெற்றவர், லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபட்டவர் என்றெல்லாம் பாஜக தலைவர்கள் விமர்சனம் செய்தார்கள். ஆகவே இப்பவும் இல்லை எப்பவும் இல்லை என்றால் இப்பொழுது இவர்கள் சமாதானம் செய்து கொண்டார்களா? அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி குற்றச்சாட்டு சொன்னதையெல்லாம் அல்லது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? ரெண்டு தான். ஒன்னு ஏற்றுக்கொண்டிருக்கணும், கரெக்ட். பாஜக தலைவர்கள் சொன்னது சரி, அம்மையார் குற்றவாளி, அம்மையார் லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபட்டவர், அம்மையார் சிறை தண்டனை பெற்றவர் சொன்னதை இவங்க ஏற்றுக்கொள்ளணும். இல்லன்னா இது இல்ல அவர் சொன்னது தவறுன்னு மறுதளித்திருந்தால் இவர்கள் கூட்டணியில சேர்ந்திருந்த ஒரு வாய்ப்பில்லை. நான் கேட்கிறேன், இன்னைக்கு இருக்கிற நரேந்திர மோடி அன்னைக்கு ஏன் கண்டிக்கல? இதே அமித்ஷா, அண்ணாமலை நீங்கள் பேசுவது தவறு, அந்த அம்மையார் உயிரோடு இல்லை புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள், இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், ஒருத்தரோட கண்டிக்கலையே, எல்லாம் ரசிச்சாங்கல்ல அவர் பேசினத. இப்ப எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? அப்பொழுது உண்மையிலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்களை இருக்கார் என்று நினைத்திருந்தால், தெய்வமாக வணங்குகிறார் நினைத்திருந்தால் அந்த அம்மாவுடைய ஆன்மா இவர்களை மன்னிக்குமா? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கூட்டணியை பற்றி எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இது மக்களுக்கான கூட்டணி இல்ல, ஒருவரை ஒருவர் காப்பாற்றிக் கொள்வதற்கான கூட்டணி, ஒருவரை ஒருவர் காட்டிக் கொள்வதற்கான கூட்டணி. ஆகவே இந்த கூட்டணியை இயற்கை கூட்டணி என்று சொல்ல முடியாது. ஆகவே நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தோம், இவர்கள் கூட்டணி அமைப்பார்கள், இவர்கள் உறவில் இருக்கிறார்கள். ஈசா யோகாவிற்கு நரேந்திர மோடி வந்தாலும் சரி, அமித்ஷா வந்தாலும் சரி, மூத்த அமைச்சர்கள், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள், வலதுகரமாக இருப்பவர்கள் போய் சந்திச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஆகையால இந்த கூட்டணி வரும் 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 என்று நாங்கள் உறுதிப்படுத்தினோம். இப்பொழுது பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறது. இதுதான் இந்தியா கூட்டணிக்கு மிகவும் எளிதாக வருகின்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்க போகின்ற இவர்கள் கூட்டணியால் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். மக்கள் இவர்களை நம்ப மாட்டார்கள். சந்தர்ப்பவாத கூட்டணி, மும்மொழி கொள்கையை திணிப்பேன் என்று சொன்னால் இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நாங்கள் இந்தியை திணிப்போம் என்றால் ஏற்றுக்கொள்வார்கள். தமிழ்நாட்டு குழந்தைகள், மாணவ மாணவிகள் எதிர்காலம் தடைபடுகிறது, பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்கின்ற 2350 கோடியை வேறு மாநிலத்துக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்றாலும் சரி கொடுங்கள், நீங்கள் தமிழ்நாட்டை பழி வாங்குவது சரிதான் என்று ஒப்புக்கொள்வார்கள். அதே போன்ற நாடாளுமன்ற தொகுதிகள் மறு வரைவு சீரமைப்பிற்கு நாங்கள் குறைப்போம் என்றாலும் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆகவே இவர்கள் எந்த மக்களுக்காக அரசியல் செய்கிறார்கள், எந்த மக்களுக்காக கட்சி நடத்துகிறார்கள்? இதுதான் எங்களுடைய கேள்வி. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் இந்த கூட்டணியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது ஒவ்வாத கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத கூட்டணி. தமிழ்நாடு மக்கள் இவர்களை புறந்தள்ளுவார்கள். இதுதான் என்னுடைய யதார்த்தமான பதில். மிக்க நன்றி திரு செல்வ பெருந்தகை. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார்